ஓம் சித்த புருஷாய நம. நாம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது மச்சமுனி எனும் சித்தர். மச்சம்னா மீன் ஒரு பெயர் உண்டு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன். முனி என்றாலே அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்ற ஒரு சொல்லாடலும் உண்டு. அந்த வகையிலே மச்சமுனியை பொறுத்தவரை தன்னுடைய கையிலே மருந்து என்று அரைக்கக்கூடிய கல்வத்தை தன் கையிலே வைத்து இருக்கக்கூடியவர். உற்று பார்த்தால் தெரியும், இது கல்வத்தை ஆட்டுவது, இது கல்வம். இடக்கையிலே கல்லும் வலது கையிலே கல்வத்தை ஆட்டக்கூடிய குழலை வைத்திருக்கக்கூடியவர். எப்படி மீன் தூங்காமல் தன்னுடைய ஆட்சியை தொடர்கிறதோ மீனாட்சி போல், அதுபோல் தன்னை நாடி வந்தவர்களுக்கு நேரம் காலம் இதையெல்லாம் கனியாது உபாதை என்றவருக்கு உபாயம் சொல்லியவர் நம்முடைய மச்சமுனி. இவர் வைத்தியங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மச்சமுனியினுடைய வழிபாடு என்பது நீர் சார்ந்த வழிபாடு. இங்கே பஞ்சபூத தத்துவங்கள் தான் சித்தர்கள். சிலருக்கு நீர் தத்துவம், சிலருக்கு நில தத்துவம், சிலருக்கு காற்று தத்துவம், சிலருக்கு வெப்ப தத்துவம், சிலருக்கு ஆகாய தத்துவம். அந்த வகையிலே நீரும் நீர் சார்ந்த நீர்நிலையில் உள்ள செடி கொடிகளையும் தன்னுள்ளே கொண்டவர் மச்சமுனி. யாருக்கெல்லாம் ஜலதோஷ பிரச்சனை இருக்கிறதோ, நீர் சம்பந்தப்பட்ட சிலோத்துமங்கள் உள்ளதோ வழிபாடு செய்ய வேண்டும். இவருடைய நட்சத்திரம் என்பது திருவோணம். திருவோணம் யாருடைய நட்சத்திரம் என்றால் நாராயணனுக்குரியது. நாராயணன் எங்கு பள்ளி கொண்டிருப்பார் என்றால் பார்க்கடலில். பார்க்கடலில் என்ன இருக்கும் என்றால் நீந்தக்கூடிய பொருட்கள் இருக்கும். அந்த நீந்தக்கூடியதிலே முதன்மையானது மீன். ஆக இவருடைய அம்சம் என்பது நாராயணனுடைய அம்சமாகவே கருதப்படுகிறது. அதே போல் அஸ்தம். அஸ்தம் என்றால் ஒன்றை முடிவுக்கு கொண்டு வருதல். ரோகிணி என்றால் நட்சத்திரத்தில் வானிலே உள்ளது. இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்குரியவர்கள் மச்சமுனியை வழிபாடு செய்து வாழ்வில் வளமும் நலமும் ஏற்றமும் காண வாருங்கள் பாடியநல்லூர் காயத்ரி ஞானபீடத்திற்கு.